விவசாயியோட வேதனையை இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கலாம். இந்த கேந்திப்பூ போட்டுட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில பாதியிலலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டை வந்து ஒவ்வொரு கமெண்ட்டும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 10 சென்ட் ஒரு 15 சென்ட் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 15 சென்ட்டுக்குள்ளே இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேந்திப்பூ பதியம் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1800 பதியம் பக்கத்தில் போட்டிருக்கோம். அது ஒரு 2000 பதியம் எடுத்துருந்தோம். ஒரு 1700 சம்திங் தான் இது பிடிச்சிது. அதுக்கப்புறம் படுப்பதியம் போட்டோம். ஆனால் இப்போ மகசூல் நல்லா இருக்குது. நம்ம பார்த்ததுக்கு இது போதும் மகசூல் அப்படிங்கிற அளவுக்கு என் மனசு திருப்திக்கு கேந்திப்பூ வந்துருச்சு. நான் குறை சொல்ல முடியாது. நம்ம பண்ண செலவுக்கு பூவெல்லாம் வந்துருச்சு. ஆனால் இப்போ பூ விலை விற்கலை, சுத்தமாகவே விற்கலை. அதனால் நம்ம செடியோடு அப்படியே வச்சுருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி இது ரொட்டேட்டர் விட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு மனநிலைமை இருக்குது. இப்போ இது 10 ரூபாய்க்கு விற்கிது, 20 ரூபாய்க்கு விற்கிது, திடீர்னு 10 ரூபாய்க்கு மாறிடுது. அப்படிங்கும்போது ஒரு 50 கிலோ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இங்கேருந்து நான் ஒரு 25 கிலோமீட்டர் போகணும் இதை கொண்டுட்டு. அதுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோலே போயிட்டு வர 1 லிட்டர் ஆகும்னு வச்சுங்க. இதை கொண்டு போய் 100 ரூபா. இது ஒரு 50 கிலோ பூ எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கே சரியாக போயிடுது. 50 கிலோ பூ எவ்வளோ விற்கிங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 500 ரூபாய்க்கு விற்கும். 50 கிலோ பூ 500 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா இதில் கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 ரூபா போயிடும். மிச்சம் 400 ரூபா இருக்குது. 2 ஆள் பூ எடுக்கிற கூலி ஆள். இப்போ 80 ரூபா ஆயிடுச்சு. 8 8 16 கணக்கு பண்ணிக்கோங்க. அது ஒரு 75, இது ஒரு 16, 225 ரூபா. பெட்ரோல் 100 ரூபா, 150 ரூபா தான் இருக்குது. 100 ரூபா 150 ரூபா மிச்சப்படும். 100 ரூபா முழுசாக மிச்சப்படும். இந்த 100 ரூபாய்க்காக அந்த பூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எடுத்தானா ஒரு 100 கிலோ எடுக்கலாம். பூவை என்ன எடுக்காமல் நிற்கிது பாருங்கள். பூ எடுத்து தண்டி இருக்குன்னு பாருங்கள். இந்த பூ தான் எடுக்க முடியும். இது நாளைக்கு எடுக்கலாம். ஆனால் விற்கிதுன்னு நினச்சா இதெல்லாம் எடுத்துருவாங்க. இதை கூட விற்கிதுன்னு நினச்சா எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம பெரிய பூவை என்ன எடுக்காமல் இருக்கோம் கையில். என்ன பண்ணுறங்கிறது எனக்கே தெரியல, புரியலை. என் நிலமை எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு எந்த விவசாயம் போட்டாலுமே இது மாதிரி தான் அடி வாங்கிடுது. அங்கே பூ போட்டேன், ஒரு விற்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூ இல்லை, அந்த பூ யாரும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டு உழவு ஓட்டினேன். பாருங்க, அதை ஃபுல்லாக உழவு ஓட்டினேன். ஆளுங்க கூலி கூட தேரல அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ எல்லாம் வந்து நம்ம வேறு பதியம் வாங்கி வச்சு செலவு நிறையா பண்ணி வச்சுருக்கோம். செலவு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு இந்த கேந்திப்பூக்கு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பண்ணி பூவை தரமாக கொண்டு வந்திருக்கேன். இந்த நேரத்தில் விலை இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை. நான் எந்த விவசாயம் பண்ணாலும் எனக்கு நேரம் எதுவும் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதை சொன்னால் என்னோடய மாடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் 3 மாட்டை பறி கொடுத்துட்டேன். அதுலேயே நான் மனசு உடஞ்சி போயிட்டேன். அடுத்து எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. இப்போ இந்த கேந்தி பூவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுருச்சு. சரி, ஒன்று இல்லாட்டி ஒன்று கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு மாடு என்ன வேலை போகும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கறவை மாடு. இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், சரியாக போடலை. ஏன்னா நான் உசுராக நம்ம வளர்த்த பிள்ளை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். மாட்டை அடக்கம் பண்ண கொண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி போடுறாங்க எனக்கு மனசு வரல. அது மாதிரி 3 மாடை பறி கொடுத்துட்டு சரி விவசாயம் காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேந்திப்பூ போட்டிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பச்சை போட்டிருந்தேன், கீரை போட்டிருந்தேன். எனக்கு 2 பக்கமும் அலைய முடியல. நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விடிய கண்ணு முழிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பச்சை போட்டால் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் லேட்டாக தூங்கலான்ட்டு அப்படி கணக்கு பண்ணி போட்டு வந்து அதில் ஒன்றும் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு பச்சை உழவு ஓட்டிட்டு தான் இதை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதில் கேந்தி போட்டிருந்தோம். இப்போ அதுலேயுமே இந்த இது நட்டு வச்சுருக்கோம். அடுத்தடுத்து நல்லா நஷ்டமே ஆகிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அகத்திக்கீரைலாம் திருச்சியில் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு கிடைக்காம இருந்துச்சு. 25 ரூபா, மேக்ஸிமம் 20 ரூபான்னு வைங்க. எனக்கு 20 ரூபாய்க்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் நம்ம அவுத்திக்கீரை இப்போ இந்த ஒரு அம்மாட்டை ஓடிச்சு விட்டு வருங்க. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி கீரை போட்டிருந்தோம். இதில் பார்த்துருந்தீங்க தெரியும். இப்போல்லாம் உழவு ஓட்டிட்டேன். உழவு ஓட்டி ஒரு 4-5 நாள் தான் ஆகுது. அம்மாட்ட அவுத்திக்கீரை இருக்கிற பிஞ்சு கீரை அறுத்து கொடுத்து விட்டேன். கீரை முத்தின கீரை தான், கொஞ்சம் குட்டையில எல்லாம் அறுத்துட்டேன். ஏன்னா அம்மாசிக்காக இருக்கவரெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் அவங்க எவ்வளோ மொத்தம் ஒரு 65 கிட்ட இருந்துச்சு. 600 ரூபாய் கொடுத்துட்டு போகிறாங்க. அவ்வளோதாப்பா, 10 ரூபா தான்ப்பானு. இங்கே நான் எங்கள் லோக்கலில் மார்க்கெட்டு போகிறவங்கள கேட்டால் 5 ரூபாய்க்கு கீரை அவுத்திக்கீரை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்தது இவ்வளோ தான் வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கும் புரியலை. என்னோடய நிலமை தான் இப்படி இருக்கா என்னன்னே புரியலை, தெரியல. நானே உளர ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா உளறிக்கிட்டு தான் இருந்திருப்பேன் உங்களுக்கு அந்தளவுக்கு. ஏன்னா இந்த வீடியோ நான் இப்போ தான் பார்க்குறேன், சொல்கிறேன்.